2025 பலருக்கு கனவுகள் நிறைவேறும் வருடம். ஆனா எனக்கோ ஒன்றும் பெருசா நடக்காத அமைதியான ஆண்டாகத்தான் தோன்றியது. 2025 மட்டும் இல்ல, கடந்த சில வருடங்களாகவும் வாழ்க்கை இதே மாதிரியான நிலையில் தான் ஓடிச்சு வந்தது. மாற்றம் வருமென்று காத்திருந்தேன். ஆனா எதுவுமே நடந்ததே இல்லையேன்னு மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது. முறிந்த எதிர்பார்ப்புகளுக்கும் நிசப்தமான இரவுகளுக்கும் நடுவில் வாழ்க்கை எனக்கு ஒரு அமைதியான அஹா தருணத்தை கொடுத்தது. அந்த ஒரு நொடி ஒரே உண்மையை மட்டுமே மெதுவாகச் சொன்னது. நன்றி உணர்வே வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் மறைமுக சக்தி. இந்த வீடியோ அந்த உண்மையை தேடிய என் 2025 நன்றி பயணம். சிறிய வெற்றிகள், பெரிய தோல்விகள், கண்ணீர், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், ஒவ்வொரு அனுபவத்திலும் மறைந்து கிடந்த அந்த நன்றி உணர்ச்சியை உங்களுடன் நான் பகிரப் போறேன். வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோன்றினாலும் உள்ள நடந்த மாற்றத்தை நம்மால் உணர முடியுமா? வாங்க அந்த பயணத்தை சேர்ந்து பார்க்கலாம். என் பெரிய கனவுகள், ஜாப், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், மேரேஜ், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், இதில் எதுவுமே நடக்கலைன்ற நினப்புல மனம் கசங்கி கொண்ட நாட்கள் நிறைய இருந்தது. என் வாழ்க்கை எப்படி ஒரே இடத்துல தான் நின்று போச்சுன்னு நான் என்னையே கேட்டுக்கொண்டிருந்த தருணங்கள் அதிகம். அந்த இருளின் நடுவில் மெல்ல மெல்ல மனதுக்குள் ஒரே ஒரு கேள்வி தெளிவாக எழுந்தது. நன்றி சொன்னா வாழ்க்கை மாறுமா, அல்லது அது வெறும் ஆறுதல் மாத்திரமா? பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றது எளிது. ஆனா நிஜத்தில் எப்பவும் அப்படிதான் இருக்க முடியாது. இந்த எல்லா குழப்பத்திலும் நன்றி தான் என்னை இறுதியாக தாங்கி நிற்கும் கையானது. சுவாசம் வரும் ஒவ்வொரு நொடியும் அதுதான் என் மனசுக்கு மீண்டும் மீண்டும் தரும் அமைதி. ஒரு மெதுவான குளிர்காற்று முகத்தை வருடிய செகண்ட், பல நாட்களுக்கு பிறகு யாரோ மனதார சிரிச்சு, நம்பிக்கை விட்டுறாத, நீ சரியா இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை. பிளான் இல்லாம நடந்த அந்த சின்ன நடைப்பயணம். பெரிய மிராக்கள் எதுவுமே இல்லை. ஆனா இந்த 3 சாதாரண தருணங்களும் சேர்ந்து என் உள்ளே குதித்து கொண்டிருந்த பதட்டத்தை மெதுவா அமைதியாக்க ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண நாள்லே கூட நன்றிக்கான ஃபர்ஸ்ட் சீட் விழுந்துச்சு. ஒவ்வொரு சோதனையும் ஆரம்பத்தில் இது என்னை நசுக்க தான் வந்திருக்குன்னு தான் தோன்றியது. ஆனால் ஒரு நாள் அதே சிச்சுவேஷன் முன்னாடி நின்னப்போ என் மைண்ட் தானாக வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுது. ஏன் இது நடக்குதுன்னு அல்ல, இது நடந்ததால நான் எந்த மாதிரியான மனிதராக மாறப்போறேன்னு. இந்த ஒரு கேள்வி மாறியதால தான் என் உள்ள உலகம் குலுங்கி வேறொரு பாதை திறந்தது. ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வந்த ஒரு சாதாரண மெசேஜ், கேளாமலே கிடைத்த ஒரு சின்ன உதவி, எதிர்பார்ப்பே இல்லாம யாரோ கொடுத்த ஒரு நம்பிக்கை வார்த்தை. அந்த நேரத்தில் சரி நார்மல் தானேன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் காலங்கழிச்சு திரும்பி பார்த்தப்போ இதே சிறிய செய்கைகள்னா என் 2025 நான் உயிர் பிடிக்க உதவிய மறைமுக ஆசீர்வாதங்கள் என்று புரிந்தது. அந்த ரியலைசேஷன் என் உள்ளே மெதுவாக வந்து சேர்ந்தது. நன்றி சொல்ல மனசே வராத நாட்களும் இருந்தது. சில நேரங்களில் இருள் நிழல் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிறங்களையும் மூடிவிட்ட மாதிரி தோன்றியது. ஆனா பின்னாளில் திரும்பி பார்த்தப்போ அந்த நாள்கள் தான் என் வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த வலியின் நாட்களில் நான் என்னிடம் சொன்ன ஒரே வரி, இன்று நான் இந்த வலியை தாங்கிக் கொண்டிருக்கும் என் மன வலிமைக்கு நன்றி. சந்தோஷம் இல்லாத நாள்களிலும் கூட நன்றி மட்டும் எனக்கு ஒரு சிறு ஒளியாக இருந்தது. இதே வரிதான் பிறகு என் வாழ்வின் தாரக மந்திரமா மாறும்னு அப்போ எனக்கே தெரியல. சிறிய நன்றிதான் பிரபஞ்சத்தின் பெரும் பொக்கிஷங்களை கதவு தட்டுகிறது. காகிதத்தில் ஆர்டினரி ருட்டீன் மாதிரி தோன்றிய இந்த பிராக்டிஸ்கள் தான் மெதுவா யாருக்கும் தெரியாம என் மனதின் உலகத்தை மாற்றிவிட்டது. நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மெல்லிய ஆனா உறுதியான நேர்மறை அதிர்வு இப்போ என் மனதில் நிரந்தரமா குடியேறிவிட்டது. அதனால்தான் இன்று வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருந்தாலும் கூட உள்ள நன்றி ஒளி ஒருபோதும் மங்காத தீபமா அமைதியான சுடராக ஒளிர்கிறது. அந்த தீபம் தினமும் எனக்கு நினைவூட்டுது, நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், வளர்கிறாய், இன்னும் நல்ல நாளை நோக்கி மெதுவா நகர்கிறாய். யாரும் பார்க்காத இந்த உள்ளரங்க பயணம்தான்
நானும் பிரபஞ்சமும் மட்டும் பகிரும் ஒரு அழகான நம்பிக்கை. Thank you for joining my gratitude journey. Gratitude is the magnet for miracles. உங்கள் நன்றி உணர்வ ஒரு சொல்லாக இருந்தாலும் ஒரு வாக்கியமாக இருந்தாலும் கீழே காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களின் அந்த ஒரு சிறிய நன்றி ஒருவருக்கு ஒரு பெரிய ஒளிக்கதிராக மாறலாம். Thank you, dear friends. See you in the next video. Stay grateful. Stay blessed. Always.